ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 77 நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே மொத்தம் 5 கலெக்ஷன் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த படைப்பிரிவுகளில் ஒரு டீம் போயிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு இன்னொரு டீம் போயிருக்கும். அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், பேசாமல் வெயிட் பண்ணலாங்கிற ஐடியாவை கொடுப்பாங்க. தேர்ட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபோர்த் கலெக்ஷன் ஆஃபீஸில் காட்டுவாங்க. ராய்டோ அங்கே இருக்க மேனேஜரை விசாரிப்பான். அவன் அப்படி யாரும் இங்கே வரலன்னு சொல்லுவான். சோஜி அப்புறம் ஈனோவும் வந்து அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே அக்காட்சுகி மெம்பர்ஸ் வந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லி. இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராய்டோ கேட்கவும், அவபா வேணும்னா இபிக்கி கேட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான், அவர் கொடுக்குற டார்ச்சரில் அவன் வாயை திறப்பான் அப்படின்பாங்க. ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்களோ இல்லைன்னா வேற கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு இது போயிருப்பாங்களோ, இருந்தாலும் நமக்கு பேக்கப் கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு மெசேஜும் வரலை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஆசுமாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் அவரோட எபிலிட்டிஸை பற்றி பேசுவாங்க. ரொம்பவே பெரிய ஆள், அவ்வளோ ஈஸியாலாம் அவரை டிஃபீட் பண்ணிட முடியாதுன்னா. சோஜி அதுன்னு மட்டும் இல்லாம சிக்கமாருவும் கூட இருக்கான் அப்படின்பா. அவபா அப்படின்னா இங்க இருந்து கிளம்பி வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை யோசிப்போம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா ராய்டோ அந்த மேனேஜர் தூக்கி ஒரு மூலையில போட்டு இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்காட்சுகி மெம்பர்ஸ் கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு போதான் நியூஸ் கிடைச்சது. இந்த கலெக்ஷன் ஆஃபீஸுக்கும் வரல, அதே மாதிரி பக்கத்துல இருக்க எங்கேயுமே போகல அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒன்னு அவங்க வேற எங்கேயாவது ரீச் ஆயிருக்கணும், அப்படின்னா பேக்கப்கான ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஒருவேளை இந்த கலெக்ஷன் ஆஃபீஸுக்கு தான் வரப்போறாங்கன்னா நம்ம இங்க வெயிட் பண்றது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு எல்லாருமே முடிவெடுத்துருவாங்க. இதே விஷயத்தை தான் மிச்சம் இருக்க 3 கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கும் போயிருப்பாங்க இல்லையா ஷினோபிஸ்லாம், இவங்க எடுத்த சேம் அதே முடிவு தான் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அங்க வெயிட் பண்ணுவாங்க. கடைசியா காட்டுற இந்த கலெக்ஷன் ஆஃபீஸ்ல இங்க நிக்கிற 4 ஷினோபிஸ்மே அவங்க வந்தாங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணலாங்கிற விஷயம், அந்த பேட்டர்ன்ஸை பத்தில டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போவாங்க. ஒவ்வொருத்தருமே ஒளியறது வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், ஒருத்தர் புல்லாவும் ஒருத்தர் கல்லாவும். இந்த ஷினோபில வேற லெவல்னு சொல்லணும், டோராவே மாறுவாரு. இதுக்கப்புறம் ஒரு கலெக்ஷன் ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. என்ட்ரன்ஸ்லயே 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல சாக்கடை போகும் இல்லையா, அந்த மேல இருக்கிற அந்த ரவுண்டா இருக்க விஷயத்தை ஓபன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி எப்படிலாம் கலெக்ஷன் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உள்ளேயுமே பாத்தீங்கன்னா லீஃப் ஷினோபி இருப்பாங்க. இதுக்கப்புறமா சோஜியோட டீம் சைட் காட்டுவாங்க. எல்லாருமே ப்ராப்பரா ஒளிஞ்சிருப்பாங்க. வந்த உடனே டக்குன்னு பிடிக்கிற மாதிரி. ராய்டோ மேனேஜர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளைம்பிங் சில்வர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி கிளைம்பிங் சில்வர்னு என்னன்னு சொல்லியிருப்பேன். ஷோகியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்காக சம்பந்தமே இல்லாம சிப்பாயை தியாகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸோட ஷோகில மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த டைட்டிலையும் நான் சொன்ன விஷயத்தையும் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹீடன் கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பான். திரும்பி பார்த்துட்டு காக்குசு என்ன வரக்கு இவ்வளவு நேரமான்னு சொல்லி கேட்பான். பார்த்தா ஆசுமாவா இருப்பாரு. அட்டாக் பண்ணிடுவாரு. அவனோட ட்ரிபிள் பிளேடட் சைத்தை வச்சு தடுத்துருவான். ஆசுமாவை திரும்ப அட்டாக் வைக்க போகும்போது அவனால நகரவே முடியாது. ஈசுமோ அண்ட் கொட்டட்சு 2 பேருமே பாத்தீங்கன்னா வந்து அவனோட வைட்டல் பாயிண்ட்ஸ்லயே அடிப்பாங்க. சிக்கமாரு அவனோட ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்சுல போட்டு வச்சிருப்பான். ரொம்ப ஸ்லோவா இருக்கடான்ட்டு நக்கல் பண்ணுவான். நம்ம ஒருத்தன் கதையை முடிச்சிட்டோம் அப்படின்பாரு ஆசுமா. அக்காட்சுகி சேர்ந்தவனா அவ்வளோ அசால்ட்டா போட்டாங்களேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அது வலிக்குது, கொஞ்சம் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான் ஈடான். எல்லாருமே மனசு விட்டுருவாங்க. சொல்ல போனா ஈசுமோவும் கொட்டட்சுவும் ரொம்பவே மோசமான இடங்கள்ல அடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதை அந்த உடம்ப தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அதனாலேயே ரொம்ப ஷாக் ஆவாங்க. இன்னும் மேல உள்ள தள்ளாதீங்கடா, ரொம்ப வலிக்குது அப்படின்பா ஹீடான். இவனுக்கு சாவே இல்லையான்னு சொல்லிட்டு பாப்பானுங்க. ஹீடான் ஆசுமா வியர் பண்ணிக்க அந்த லேண்ட் ஆஃப் ஃபயர் சிம்பிள் உள்ள அந்த துணியை பார்த்துட்டு, ஐயோ திரும்பவுமா அந்த கார்டியன் ஷினோபி என்னமோ சொல்லுவாங்களே, உன்னால திரும்ப நான் இந்த கருமத்துக்குள்ள போகணும் போல இருக்கு அப்படின்பா. சீர்க்குவ தான் சொல்றான் போலன்ட்டு செம கடுப்பாவாரு ஆசுமா. அக்காட்சுகியான உங்களை உயிரோடவோ பணமாவோ புடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பத்தி நல்லாவே தெரியும். 2 பேர் சேர்ந்த டீமா தானடா அக்காட்சுகி வேலை செய்வீங்க. என்னோட நோக்கமே ஃபர்ஸ்ட் ஒன்ன போட்டு தள்ளணும் தான். அதுக்கப்புறமா அவனை புடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட நீ நல்லாவே டஃப் கொடுக்குற அப்படின்பாரு ஆசுமா. சிக்கமாருக்குலாம் மனசே இருக்காது. இதுதான் அக்காட்சுகியா என்ன இவ்வளோ கிரேசியான எபிலிட்டி வச்சிருக்கானே, என்னோட ஜுட்சுலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஹீடான் தப்பான ஆர்டர்ல வந்துட்டீங்க அப்படின்பா. இன்னொரு எங்கடான ஆசுமா கத்தவும் பார்த்தா காக்குசு சிக்கமாருவை பஞ்ச் பண்ண வருவான். சிக்கமாரு எப்படியே எஸ்கேப் ஆயிருப்பான். இருந்தாலும் சிக்கமாருவோட ஜுட்சுல இருந்து ஹீடான் ரிலீஸ் ஆயிருவான். காக்குசு கிட்ட இருந்து சிக்கமாருவை ஆசுமா தான் காப்பாத்துவாரு. ஆசுமா கொட்டட்சு அப்புறம் ஈசுமோ 2 பேர்த்தையுமே ரிட்ரீட் ஆக சொல்லுவாரு. 4 பேரும் ஒன்னா நிப்பாங்க. அந்த நடுவில் நிக்கிறவன், ஓ ஹீடான் உனக்கும் பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் வந்து
முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்பான் காக்குசு. ஹீடான் பயங்கர கடுப்போட இதுல இருந்து விலகிக்க, இவனுங்களை என்னோட சடங்குக்கு நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்பா ஹீடான். ஷிகமாரு காக்குசு ஹீடான்னு சொல்லி பேரை நோட் பண்ணி வச்சுக்குவான். காக்குசு கேர்லெஸ்ஸா மட்டும் செயல்படுறாத அப்புறம் செத்துருவ அப்படின்னு சொல்லுவான். நீங்க நோட் பண்ணீங்களா யூகிட்டோனி சீருக்கு அப்புறம் இப்ப காக்குசு அடிக்கொருக்க ஹீடான் கிட்ட கேர்லெஸ்ஸா போனேன்னா செத்துருவேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜான்காய் கிட்ட அவன் சாக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் வரப்போற ஃபைட்ல தான் ஹீடான் எப்படிப்பட்டவன், அவனோட எபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், அவன் எப்படி ஃபைட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. திரும்பவும் இதை சொல்லாதரா அப்படின்ட்டு ஹீடான் அவனோட பிளட்டை யூஸ் பண்ணியே அந்த சடங்குகளுக்கு தேவையான டயக்ராம வரைய ஆரம்பிப்பான். அவங்களுக்கு கொல்லணும்னு விருப்பம் வந்தா அவனுக்கு வரட்டும், ஆனா அவனுங்கனால என்ன கொல்ல முடியாது அப்படின்பா ஹீடான். ஷிகமாரு அந்த ஒரு டயக்ராம வச்சு என்ன பண்ண போறான்னு பார்ப்பான். ஆசுமா நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன், அவன் கூட டைரக்டா நான் ஃபைட் பண்றேன், அவங்க கவனிக்காத நேரமா பார்த்து உன்னோட ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்சுவை வச்சு அவனை கொஞ்ச நேரத்துக்கு நீ புடிச்சினா போதும், அவனோட தலையை நான் வெட்டிடுறேன், அதுக்கப்புறம் எந்த அசைவும் இருக்காது அப்படின்பாரு ஆசுமா. இது ரொம்பவுமே ரிஸ்க், இப்படி நீங்க யோசிக்க மாட்டீங்களேன்னு ஷிகமாரு கேட்பான். நான் உங்களோட வரேன் அப்படின்பா கொட்டட்சு. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா, இதுதான் நம்மளால இப்ப செய்ய முடிஞ்ச பெஸ்ட் மூவே அப்படின்பாரு ஆசுமா. ஆசுமா இப்படி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணுவா ஷிகமாரு. ஆசுமா நம்ம நினைச்சதை விட இவனுக்கு ரொம்பவுமே டஃபா இருக்கானுங்க, அதனால நான் அவனோட போய் சண்டை போடுறப்ப இன்னொரு அக்காட்சுக்கு மெம்பர் இருக்கான் இல்லையா, அவனை ஷிகமாரு கிட்ட வராம பாத்துக்கங்க, இதை பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்பாரு. ஈசுமோ அவனுக்கு எப்படிப்பட்டவனுங்க, அவங்களோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாம இருக்கிறப்ப கம்முன்னு பின்வாங்கிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வரலாமே அப்படின்பா. அப்படியே திரும்பி அசால்ட்டா நடந்து போயிட முடியுமா என்ன, எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்க, சண்டை போடாம மொத்த பேத்தையுமே முடிச்சிருவானுங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வெயி லீஃபுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் எதிரியோட எல்லையை உடைக்க முன்கூட்டியே ஒரு டீம் அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படின்ட்டு சில சமயங்கள்ல ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் அப்படின்பாரு ஆசுமா. போன சீசனோட கடைசி எபிசோட்ல பார்த்திருப்போம். ஷோகி விளையாண்டு இருக்கும் போது ஷிகமாரு நீங்க என்ன மாதிரி ரிஸ்கான மூவே எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான். ரொம்பவுமே ஸ்கில்டான ஆப்போனன்ட் வரும்போது ராஜாவை காப்பாத்துறதுக்கு சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருப்பாரு ஆசுமா. இவரையே தியாகம் பண்ணிக்க போறாரா என்னன்னு சொல்லிட்டு ஷிகமாரு கொஞ்சம் கடுப்போட தான் இருப்பான். இவனுல ஒருத்தன் அதிகப்படியான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான், என்ன எபிலிட்டி இருக்குன்னு கூட தெரியல, இன்னொருத்தன் சாகவே மாட்டேங்கிறான், இவனுக்கு எதிராக நிக்கிறக்கான வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தாலும் ஆசுமா அவரை சாக்ரிஃபிஷியல் பீஸா தியாகம் பண்ற ஒரு ஷோகி பீஸா தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்குவாரோங்கிற பயத்துல இருப்பான் ஷிகமாரு. இதுக்கப்புறமா ஷிகமாரு ஆசுமா கூட சேர்ந்து ஃபர்ஸ்டா ஷோகி விளையாண்டதை காட்டுவாங்க. தலைவன் வாட்டர் டிராகன் சொல்லுவான். ஷோகியான்னு கேட்டுட்டு எனக்கு தெரியும்டா நீ ஒரு சோம்பேறின்னு, ஆனா அதை விட முக்கியமா பிளான் போடுற ஸ்ட்ராட்டஜிஸ்ல ரொம்பவுமே பயங்கரமா இருக்க, பிரச்சனை வராம எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி அப்படின்னு ஆசுமா சொல்லும் போது இந்த ஒரு கேம்ல விருப்பமே இல்லாம தான் இருப்பான் ஷிகமாரு. ஷோகியை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுற சிச்சுவேஷன்ஸை நீயே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பீசஸோட தனித்தன்மைகளை நீ யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து. எப்பவுமே உன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ராட்டஜிஸோட வரவங்களுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான விளையாட்டு அப்படின்ட்டு ஆசுமா ஷோகி விளையாடுறதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க புக் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு இதை படிச்சுன்னா எப்படின்னு தெரியும், மிச்சம்லாம் நீ விளையாடுறத பொறுத்து தான் அப்படின்பாரு ஆசுமா. ஷிகமாரு பிடிக்காம தான் புக் ஓபன் பண்ணுவான், இருந்தாலுமே 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வரேன் அப்படின்பா. ஷிகமாரு ஃபர்ஸ்ட் கேம்லயே ஆசுமாவை தோக்கடிச்சிருப்பான். நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன்ட்டு என்கிட்ட ஈஸியெல்லாம் போவேணான்னு சொல்லுவான் ஷிகமாரு. யாரா நினைச்சா நீ கிளைம்பிங் சில்வர் மூவ் பண்ணுவீன்னு அப்படின்னு ஆசுமா சொல்லுவோம். அது அந்த புக்ல தான் போட்டுருந்துச்சு, எதிரிகளோட எல்லையை உடைக்க முன்கூட்டியே ஒரு டீம் அனுப்புறது தானே அப்படின்பா ஷிகமாரு. தோத்துட்டு அப்செட் ஆயிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு ஆசுமா கிட்ட. முன்னாடிக்கு யூனிட்ஸை தியாகம் பண்ற பொருளா யூஸ் பண்றதுல எனக்கு பிடிக்காது அப்படின்பாரு ஆசுமா. இது ஜஸ்ட் கேம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. ஆசுமா அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், டீமை வந்து அனுப்பி சண்டை போட வைக்கும் போது எதிரியோட இடங்கள் எவ்வளவோ டேமேஜஸ் ஆகும், 2 பேத்துக்கும் இடையிலான அந்த பீசஸ்ங்கிறது போகும். அந்த வகையில இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்பாரு ஆசுமா. நான் உங்க அளவுக்கு பகுத்தறிவு உள்ளவன் இல்லை அப்படின்பா ஷிகமாரு. ஆசுமா திரும்ப விளையாடலாமான்னு கேட்கும் போது இந்த தடவை நான் பொறுமையா விளையாடுறேன், இப்ப கிளைம்பிங் சில்வர் எல்லாம் நான் பண்ண போறது இல்லை அப்படின்னு இருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஷிகமாரு மனசுக்குள்ள ஷோகில வந்து ஆப்பனன்ட் ரொம்பவுமே ஸ்கில்டா இருக்கும் போது தான் சில விஷயங்களை தியாகம் பண்ணியே ஆகணும், தவிர்க்கவே முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு ஆனா எதை சாக்ரிஃபைஸ் பண்றது, நாங்க சுனின்கள் எங்களால பெரிய மூவ்ஸ்ல வைக்க முடியாது. அதே மாதிரி ஆசுமாக்கு அவர் சண்டை போடுறப்ப எங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற விஷயம் ரொம்பவுமே டிஸ்அட்வான்டேஜா தான் போய் முடியும். அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மொத்த பேரும் சாக வேண்டியதுதான். அப்படின்னா எது பெஸ்ட் மூவா இருக்கும், இப்ப இருக்க ஆப்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுங்க பெரிய பீசஸா இருக்கானுங்க, இந்த பாயிண்ட்ல பலியாடு கண்டிப்பா தேவை, பலியாட போட்டு தான் பெரிய பீஸை பிடிச்சாகணும். ஆனா அப்படிப்பட்ட பொரிய யாரு இப்பா, அவ்வளவு பெரிய விஷயத்த பிடிக்கணும்னா அதுக்கேற்ற விலையை கொடுத்து தானே ஆகணும், தவிர்க்கவே முடியாது. ஒரு பலியாடா இருக்க கூட நாங்க லாய்க்கு இல்ல, இப்ப இருக்க பீசஸை வச்சு விளையாடணும்னா உங்களுக்கு கிளைம்பிங் சில்வர் சூட் ஆகாது அப்படின்னு ஆசுமா கிட்ட ஷிகமாரு. நான் ஒன்னும் தியாகமாக போற பீஸ் எல்லாம் கிடையாது, ஆஃப்டர் ஆல் நீ என் கூட இருக்கீல அப்படின்னு ஆசுமா சொல்லவும் பரிதாபமா இருக்கு, என்னால ஒரு பலியாடா இருக்க முடியாது, ஏன்னா எனிமிக்கு அவ்வளவு பிரஷர் என்னால கொடுக்க முடியாது, ஆனா அவனுங்களை திசை திருப்பலாம் அப்படின்னு ஷிகமாரு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீடான் என்ன பிளான் போட்டு முடிச்சிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்பான். அவன் மேல குத்தி இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏன்டா இப்படி இருந்தா ரைட் லெஃப்ட்னு வந்து அடிப்பீங்களா, மற்றவங்க வழி புரியாதவங்கள கடவுள் தண்டிப்பாரு அப்படின்பா ஹீடான். ஷிகமாரு ஹேண்ட் சைன் பண்ணி ரெடியா இருப்பான். ஆசுமாவும் ஈடானும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. ஷிகமாரு உட்காந்துருவான். ஆசுமாக்குலாம் வேர்க்கும், 2 பேருமே
சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீடான் அவன் மேல குத்துன வெப்பன் எடுத்து கையில வச்சிருப்பான் இல்லையா, அதையே பொளந்திருப்பாரு ஆசுமா. ஷிகமாரு அவனோட ஜுட்சுவை பண்ணுவான். திரும்ப ஆசுமா அட்டாக் பண்ண வரும்போது ஹீடான் நல்ல வெப்பன் தான் வச்சிருக்க அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போவான். ஆசுமா கூட சண்டை போட்டு ஷிகமாருவோட ஜுட்சுல வந்து எஸ்கேப் ஆவான். ஹீடான் அவனோட வெப்பனை வச்சு ஆசுமாவை அட்டாக் பண்றதுக்கு போகும்போது ஷிகமாரு ஆசுமான்னு கத்துவான். பட்டிருக்காது, எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஷிகமாரு அவனை பிடிச்ச அவனுங்கல ரொம்பவுமே இன்டென்ஸா இருப்பான். அந்த ஜுட்சுல மாட்டினா மொத்த கதையும் முடிஞ்சது அப்படின்னு திங்க் பண்ணுவான் ஹீடான் அவன் மேல குத்துனா இன்னொரு வெப்பன் எடுப்பான். நீ சண்டை போட நான் வந்துகிட்டே இருப்பேன்டா அப்படின்பாரு ஆசுமா. திடீர்னு பார்த்தா ஹீடான் மேல இருந்து அட்டாக் பண்ண வருவான். அந்த வெப்பனையுமே ரெண்டா பொளந்துருவாரு ஆசுமா. ஆசுமாவோட பின்னாடி இருந்து அந்த ட்ரிபிள் பிளேடட் சைட் வெப்பன் அட்டாக் பண்ண வருவோம். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு. ஷிகமாருனால ஹீடானை இப்பவும் பிடிக்க முடியாது. ஷிகமாரு அவனோட ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்சு யூஸ் பண்றதுனால அவன் ஷிகமாருவை பார்த்துட்டே தான் கூட சண்டை போடுவான். அது எனக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் தான் அப்படின்பாரு ஆசுமா. ஷிகமாரு ஹீடானை பிடிக்க முடியும்னு கடுப்புல எந்திரிப்பான். என்னோட இந்த ஷேடோ ஸ்டிச்சிங்கிற ஜுட்சு பேட்டில்ல ஆசுமாக்கு அட்வான்டேஜ் தான். நாங்க ஏதாவது தப்பாகிதுன்னு நினைக்கிறோமா? ஏன்னா சாகாம இருக்க ஒருத்தங்க கூட சக்ரா லிமிட்டோடவும் ஒரே வாழ்க்கையோடவும் இருக்க நாங்க இந்த ஒரு பேட்டில்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு எப்படி நினைக்க முடியும்? நான் அவனை பிடிக்காத வரைக்கும் ரியல் பேட்டில் ஆரம்பிக்காது அப்படின்பா ஷிகமாரு. திங்க் பண்றதுக்கான நேரம் இது இல்ல அப்படின்ட்டு ஷிகமாரு ஹேண்ட் சைன் பண்ணுவான். ஹீடான் ஆசுமாவை அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஆசுமா எஸ்கேப் ஆனா டைரக்டா ஷிகமாரு மேல அடி விழுகிற மாதிரி இருக்கும். இப்ப என்னடா பண்ண போறேன்ட்டு அட்டாக் வைக்கிறதுக்கு வருவான் ஹீடான். ஆசுமாவோட ஸ்டாண்ட் ஸ்டீருக்கு ஓடது மாதிரியே மாறும். இதை பார்த்து காக்குசுவான் ஹீடான் கண்டுபிடிச்சிருவானுங்க. அதே ஜுட்சுவை தான் பண்ணுவாரு ஆசுமா. என்னோடதை விட அவனோடது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்பாரு. காக்குசு அவங்கள குறைச்சு மதிப்பிடாத அப்படின்பா. அட்வைஸ் பண்ணாம வாய மூடிட்டு பாரு அப்படின்பா ஹீடான். ஆசுமா ஷுரிக்கன் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீடான் எஸ்கேப் ஆவான். ஷிகமாரு ஜுட்சுல மாட்டிக்குவான்ட்டு பாப்பான் ஈசுமோ. பார்த்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆசுமாவும் ஷிகமாருவும் பர்ஃபெக்ட் சிங்க்ல இருக்காங்கன்னு திங்க் பண்ணுவான் கொட்டட்சு. ஷிகமாரு நிஜமாலுமே இன்னொருத்த இந்த சண்டைக்குள்ள வரப்போறதுலயே என்ன அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். இருந்தாலும் இவங்களை நம்ப முடியாது அப்படின்ட்டு காக்குசுவை பாப்பான். அவனை ஆல்மோஸ்ட் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டு ஷிகமாரு அப்படின்பாரு கொட்டட்சு. ஷிகமாரு அதை விட முக்கியமா எனக்கு பேக்கப் கொடுங்க அப்படின்பா. ஆசுமா அண்ட் ஷிகமாருவோட அட்டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆவான் ஹீடான். நாத்திகவாதி எப்பவுமே சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தாண்டா பாக்குறீங்க அப்படின்ட்டு ரொம்பவுமே வெளிப்படையா இருக்கு அப்படின்பா ஹீடான். சண்டை போடுறப்பெல்லாம் ஏன்டா இப்படி விளையாட்டு காட்டிட்டு இருக்க அப்படின்பா காக்குசு ஹீடான் கிட்ட. ஷிகமாரு கொட்டட்சு இசுமோ இந்த பக்கமும் ஆசுமா அந்த பக்கமும் இருக்கும்போது ஷிகமாரு இப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்பா. ரெண்டு பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப எங்க ஓடுறேன்னு பாக்கலான்டான்பா ஷிகமாரு. இப்ப நான் ஓட போறதே இல்லைன்ட்டு அந்த அட்டாக் வாங்கிட்டு ஷிகமாரு அட்டாக் பண்றதுக்கு போவான் ஹீடான். ஷிகமாரு செம கடுப்பாவான். வீக்கா இருக்கவங்களை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீடான் ஷிகமாரு சைடு போகும்போது நான் தாண்டா ஆப்போனன்ட்னு கத்துவாரு ஆசுமா. திடீர்னு பார்த்தா ஹீடான் அவனோட வெப்பனை வச்சு ஆசுமாவை அட்டாக் பண்ணிருப்பான். மேக்ஸிமம் தடுத்திருப்பாரு ஆசுமா. லைட்டா கண்ணத்துல கீறி இருக்கும். இந்த காம்போ அட்டாக்ஸோ இல்ல பின் பாயிண்ட் பண்ணி பண்றதோலாம் வேலைக்கு ஆகலினா அப்படின்ட்டு ஆசுமா பர்னிங் ஏஷ் பண்ணுவாரு. ஹீடான் ஆசுமாவோட பிளட்டை நக்கியிருப்பான். ஆசுமா என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்ட்டு அவன் சடங்குக்காக ஒரு டயக்ராம் வரைஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அதுக்குள்ள போய் நிப்பான் ஹீடான். ஷிகமாரு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அவன் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு ஹீடானோட உருவமே மாறும். அந்த கருப்பு வெள்ளை மை பூசின மாதிரி ஆசுமா மொத்தமா கொளுத்தி விட்டுருவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா சீசுனே அப்புறம் குரநாயை காட்டுவாங்க. சீசுனே தண்ணியை போட்டு குரநாய் எப்படி நீ இவ்வளவுதான் இருக்க, அழகா இருக்க, ஃபேஷனபிளா இருக்க அப்படின்ட்டு அவனை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னு கேட்கவும் அதான் ஆசுமாவை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க சீசுனே. அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்ட்டு வெக்கப்படுவா குரநாய். அதான் வெக்கப்படுறதுலயே காட்டி கொடுக்குறீ அப்படின்ட்டு நான் வேற லேடி சுனாடை கிட்ட மாட்டிக்கிட்டேன், அது எவ்வளவு மோசம் தெரியுமான்ட்டு புலம்புவா. அது ரொம்பவே முக்கியமான வேலை தானே அப்படின்பாங்க குரநாய். எந்த ஒரு ஆண்களையுமே பார்க்க முடியல, எவன் வந்தாலும் வினோதமா கேவலமாவும் இருக்கானுங்க அப்படின்ட்டு கடுப்பாவாங்க சீசுனே. குரநாய் இதோட முடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கவும் நான் குடிக்கவே இல்லையே அப்படின்ட்டு சீசுனே சிரிக்கும் போது சுனாடே சீசுனேன்னு கத்துவாங்க. என்ன சொல்ல வந்தியோ அதை முழுசா சொல்லிரு, நான் கேட்க விரும்புறேன் அப்படின்பாங்க சுனாடே. சீசுனே அலறுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. 야브레 가브레 너 야브이샤가 타케아브 너 나카에 스타코라사 야브 카라보니 스타코라사 야브레타 라브레타 모테 스타코라사